வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து சுவையான சாக்லேட் கேக் இட்லி பிளேட்டில் எப்படி சூப்பராக செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி குட்டீஸ்க்கு பிடிச்ச சாக்லேட் கேக் தான் செய்ய போகிறோம். அந்த சாக்லேட் கேக் செய்கிறதுக்கு ஓவனோ குக்கரோ அல்லது தவா ஒன்றுமே தேவையில்லை. ஒரு இட்லி பிளேட்டும் இட்லி குக்கர் இருந்தாவே நீங்கள் 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த சாக்லேட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது இல்லாமல் இல்லை மைதா மாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒன்லி கோதுமை மாவு. அதனால அது வந்து ஹெல்த் வைஸ் பக்கத்துலேயே ரொம்ப அது வந்து நமக்கு ரிச்சாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு மெஷரிங் கப்பும் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த டேபிள் ஸ்பூன் அளவு தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வந்து எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து முட்டை சக்கரை அந்த எசன்ஸ்லாம் அடிக்கணும். அந்த கேப்பில் வந்து நம்ம இட்லி பானையில் ஆஸ் யூஷுவல் வைக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அதை ஹீட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து அந்த முட்டை கலவையை அடிச்சிட்டோம். அதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்து ஒரு 5 ஸ்பூன் போல் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஜலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் போல் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் ஜலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஜலிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5 ஸ்பூன் போல் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 ஸ்பூன் போல் நம்ம வந்து ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும். ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டரையோ நெய்யோ நீங்கள் வந்து உருக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போல் வினிகர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரே டைரெக்ஷனில் கலக்கிக்கோங்க. இப்போது இட்லி பிளேட்ஸை வந்து நீங்கள் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பேட்டரை வந்து நம்ம இட்லி பிளேட்ஸில் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நிரம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா இது வந்து ரைஸ் ஆகும். ஸோ முக்கா ஊற்றுங்க. நமக்கு வந்து ஒரு 8 கேக் போல் வரும். மேலே வந்து நீங்கள் நட்ஸ் தூவிக்கலாம், கேஷ்யூ பாதாம் எதுனாலும். இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. அது ஈவனாக அப்போ தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து இந்த மேல் தட்டில் தான் வைக்கணும், அடி தட்டில் வைக்கக்கூடாது, அப்புறம் அவங்களுக்கு தண்ணி பட்டுரும். இப்போ நம்ம வந்து இட்லி பிளேட்டை ஓப்பன் பண்ணோன்னே வெளியில் ஆவியாக அடித்து இங்கே பாருங்கள் தண்ணியாக இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து இல்லாமல் இருக்கணும், இல்லைன்னா கேக்கு மேலே தண்ணியாக படும். ஸோ அதை வந்து கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம மூடியை இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கவர்டாக இருக்கணும். இப்போ வந்து நம்ம இட்லி பிளேட்டை உள்ளே வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகிருக்கணும் குக்கரில். இப்போ இந்த மூடியை வந்து மேலே வச்சுக்கோங்க. ஸோ நல்லா டைட்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கேப் எதுவும் இல்லாமல். நம்ம ஆர்டினரியாக இட்லி எவ்வளோ நேரம் வேகுமோ அந்த டைமில் நமக்கு வெந்துடும். இப்போ வந்து நல்லா சவுண்ட் வந்துடுச்சு. ஸோ சிம்மில் வச்சு இப்போ 10 நிமிஷம் வைப்போம். இப்போ வந்து 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் கேக்லாம் நல்லா ரைஸ் ஆகிருக்கான்னு. பாருங்கள், சூப்பராக வந்து நல்லா எழும்பி வந்திருக்கு. நம்ம எடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் கிளியர் நைஃபாக வருதான்னு. ஸோ கிளியராக இருக்குது, நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. கத்தி உள்ளே விடும்போதே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கிறது தெரியுது. நம்ம எடுத்துருவோம் வெளியில். நம்மளோட சாக்லேட் கேக் வந்து இட்லி பிளேட்ஸில் செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணக்கூடிய ரெசிபி தான் இது. ரொம்ப ஈஸி. 10 நிமிஷத்தில் இட்லி வேக வைக்கிற டைமில் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம கஷ்டப்படவே வேண்டாம். செகண்ட் பிளேட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஷேப் நல்லா வந்திருக்கு. ஸோ முக்கால்வாசி இந்த செகண்ட் பிளேட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அடியிலலாம் வச்சா தண்ணி நீர்த்துரும். நம்ம மேலே வந்து கவர் பண்ணனால உங்களுக்கு தண்ணி வந்து விழவே இல்லை. பாருங்கள், நல்லா ட்ரையாக எழும்பியே இருக்குது. இது கொஞ்சம் ஆறினோன்னே நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆறினோன்னே நம்ம வந்து எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும்.
ஸோ வந்து நல்லா சாஃப்டாக வந்துடும், உங்களுக்கு இட்லி பிளேட்லேயும் ஒட்டாமல் வரும். பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து உள்ளேயும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் நல்ல போர்ஸோட ஃப்ளஃபியாக வந்திருக்கு, உள்ளேயும் நல்லா வெந்து சாஃப்டாக டேஸ்டியாக வந்திருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.